Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது banking level questions. So REPCO bank-ஆக ஸ்பெஷலா இந்த மாதிரி sessions கொண்டு போயிட்டு இருக்கோம்ல. செஷனை கம்ப்ளீட்டா பாருங்க. Okay, so if you guys have any doubts also you can ask. So இப்போ உங்களுக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு கமெண்ட்ல ஒரு டவுட் அந்த மாதிரி நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அது அடுத்த ஒரு பேப்பர் ஸோ அப்கமிங் பேப்பர்ஸ்ல வந்துட்டு அதோட டவுட்டை வந்து கண்டிப்பா நீங்க பார்ப்பீங்க. ஸோ செஷன் எதையும் மிஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏதாச்சும் ஒரு விஷயம் கேட்குறீங்கன்னும் பொழுது அடுத்த செஷன் நீங்க வந்துட்டு செக் பண்ணிட்டே வரீங்களா மற்ற செஷன்ஸ் எல்லாமே அங்க வந்துட்டு உங்களுக்கு கிளாரிட்டியான எக்ஸ்பிளனேஷன் ஆர் நீங்க கேட்டிருக்க டவுட்டை வந்து எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு பேப்பர்ல கூட கடைசியில பேப்பரோட எண்ட்ல வந்து நீங்க கேட்டிருந்த டவுட் வந்து இட் வில் பி கிளாரிஃபைடு. ஓகேயா? ஸோ செஷனை ஃபுல்லா முடிச்சுட்டு அந்த விஷயத்தையும் நீங்க செக் பண்ணலாம். ஓகே, ஸோ கோயிங் இன் டு த செஷன். ஸோ ஸ்டார்டிங்ல வி ஹேவ் காலம். ஸோ நார்மலா காலம் வந்ததுன்னா ப்ரொனவுன்ஸ் செக் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கார்னர்ஸ்ல இருக்கிற வேர்ட்ஸ் ஏதாச்சும் வந்துட்டு உங்களுக்கு கனெக்ட் பண்ற மாதிரி கிராமர் ரூல்ஸ் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே நம்ம பார்க்கணுன்றத சொல்லியிருக்கேன். சரி, ஓகே. ஸோ இங்கே பார்க்கலாம். ஸோ சில்ட்ரன் நீட் டு ட்ராவல் டு த நியர்பை. ஸோ நியர்பை இல்லை நியர் டு சம்திங் அப்படின்னும் பொழுது பக்கத்தில் இருக்க ஒரு விஷயத்த க்ளோஸ் டு சம்திங் நம்ம மீன் பண்ணுறோம். ஸோ யூ நீட் வாட், ஒரு நவுன் நமக்கு தேவை. ஸோ அது கூட நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும்? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கேஸ். நெக்ஸ்ட் மெனி பீப்புள் ரிஃப்ரெயின். ஸோ ரிஃப்ரெயின் என்னது? ஆப்வியஸா நம்ம ஃப்ரம்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் இந்த ரிஃப்ரெயின் நமக்கு இங்க வருது அப்படின்னும் பொழுது ஃப்ரம் நம்ம தேடலாம். ஏன்னா ரிஃப்ரெயின் அர்த்தம் ஒரு விஷயத்த நம்ம தவிர்க்க ட்ரை பண்றோம் அப்படின்னும் பொழுது அந்த வேர்டு வரும். ஃப்ரம் சென்டிங் தேர் சில்ட்ரன் எஸ்பெஷலி டாட்டர்ஸ். ஓகேயா? சில்ட்ரன் எஸ்பெஷலி டாட்டர்ஸ் டு அனதர் வில்லேஜா, இல்லாட்டி வந்து சில்ட்ரன் திருப்பி சில்ட்ரன் சொல்ல மாட்டோம். அப்போ பி அண்ட் டி வராது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம்? தேர் சில்ட்ரன் டவுன் டு சீக். நோ, இட் இஸ் நாட் பாசிபிள். சில்ட்ரன் டு அனதர் வில்லேஜ் ஆர் டவுன் இஸ் பாசிபிள். வேர் பி அண்ட் எஃப் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. சரியா? அப்போ பி அண்ட் எஃப் வருது அப்படின்னும் பொழுது இந்த ஆப்ஷன்லயோ உங்களுக்கு கிளாஷ் இருக்கும். வேர் ஏ அண்ட் இயை செக் பண்ணாதான் நமக்கு தெரியும். சரி, ஏ அண்ட் இல நியர்பைன்னு சொல்லியிருக்கோம். அப்போ நியர்பை டவுன் டு சீக் ஹையர் எஜுகேஷன், ஹையர் செகண்டரி எஜுகேஷன். ஸோ அங்கே போனால் உங்களுக்கு ஹையர் செகண்டரி எஜுகேஷன் பற்றின நாலேஜ் கிடைக்குதுன்றாங்க, விச் இஸ் டெஃபினெட்லி பாசிபிள். அப்போ ஆப்ஷன் 3 நமக்கு கரெக்டான ஆன்சர்னு சொல்ல முடியும். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ வில்லேஜஸ் ஆல்சோ ஹாவ் லிமிட்டெட் ஸ்கோப். சரியா? ஸோ வில்லேஜஸ்க்கு வந்து இட் ஹேஸ் லிமிட்டெட் ஸ்கோப் வென். அப்போ வென்னு சொன்னா ஒரு டைமை குறிச்சு நமக்கு பேசியிருக்காங்க. சரி, அப்போ டைமை குறிச்சு பேசுறாங்கன்னும் பொழுது ஏவை எதோட கம்பேர் பண்ணலாம்? when it comes to career. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த டூன்னு சொன்னா எப்போ சொல்வீங்க? இட் இஸ் அட்வர்ப், ரைட்? ஒரு விஷயம் வந்து டூ டாக்கட்டிவா இருக்காங்க அப்படின்னும் போது இந்த அட்ஜெக்டிவை குவாலிஃபை பண்ண நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க டூ கெரியர்ன்றதுக்கான அவசியமே இல்லை. ஸோ ஏ வந்துட்டு யூ கேன் நாட் ரிலேட் வித் எனி திங். அப்போ ஏயோட ரிலேட் ஆகி வர எல்லா சென்டென்ஸையும் நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட், ஸோ யங் பீப்புள் தீஸ் டேஸ் ஆர். ஸோ யூ ஹாவ் அ ஹெல்பிங் வேர்ப் இயர். ஸோ இது கூட என்னெல்லாம் ஆட் பண்ண முடியும்? V3 யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை V4s யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா சம்டைம்ஸ் அட்ஜெக்டிவ்ஸ் கூட நமக்கு வரும். அப்போ இங்க நம்ம பார்க்கும்பொழுது என்ன இருக்கு? ஸ்ட்ரகிளிங் இருக்கு. அப்போ யங் பீப்புள் தீஸ் டேஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங் டு ஸ்டே அஹெட் இன் த காம்படிஷன், விச் இஸ் பாசிபிள் அண்ட் கிராமட்டிக்கலாவும் கரெக்டா இருக்கு. அப்போ பி அண்ட் டி நமக்கு வருதுன்னா இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்போ சி அண்ட் இ செக் பண்ணுங்க. வைல். ஸோ வைல் எப்போ யூஸ் பண்ணுவோம்? வில் கனெக்ட் டூ சென்டென்சஸ், ரைட்? இது நடக்கும்போது இன்னொன்னும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ ஈயோட இது மேட்ச் ஆகுதா பாருங்க. வைல் தேர் இஸ் அ லிமிட்டெட் ஸ்கோப் ஆஃப் ப்ரொஃபஷனல் க்ரோத். ஸோ இந்த இஸ் எப்படி வந்திருக்கு? ப்ரொஃபஷனல் க்ரோத் பத்தி பேசியிருக்காங்க. ஃபார் யூத் இன் இந்தியன் Indian villages, they are mostly content with what they have. So இன்னொன்னு என்ன க்ளூ இருக்கு? adjective. So இது பக்கத்துல ஒரு noun யூஸ் பண்ணிருக்காங்க, which is villages. Indian villages. என்ன villages? Indian villages. புரியுதா? So அதை வச்சே நம்ம சொல்லலாம், which is option 2 நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்தியன் வில்லேஜஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்ட் ஆஃப் ஸ்பிளெண்டட் நேச்சுரல். வாட் இஸ் போஸ்ட்? ஒரு விஷயத்துக்கு பெருமையா இல்லை ப்ரௌடா பேசுவாங்கல்ல, அதான் போஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. ஸ்பிளெண்டடா இருக்குன்னா ட்ரெமெண்டஸா, ஸோ மாபெரும் விழா அந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது இந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்பிளெண்டட் நேச்சுரல். நேச்சுரல் பக்கத்தில் என்ன சொல்ல முடியும்? சரௌண்டிங்ஸ்ன்னு சொல்லலாமா? ஸோ இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ், ரைட்? ஸோ கூட நமக்கு நவுன் தேவை. ஸோ சரௌண்டிங்ஸ், ஃப்ரெஷ் ஹேர் அண்ட் ட்ரான்குவில் அட்மாஸ்பியர். வாட் டு யூ மீன் பை ட்ரான்குவில்?
tranquilனாலோ சைலண்ட்னா குவயர்ட்னா இது எல்லாத்துக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் வந்து வெக்காபுலரியில பார்த்துருப்போம். ஸோ ஒரு விஷயத்தையும் கம்பேர் பண்ணியே பார்த்துருப்போம்ல. ஸோ வாட்டர்ஸ் நியர் மீ இட் இஸ் ட்ரான்குவில் அப்படின்னும் பொழுது இட் இஸ் குவயர்ட். ஓகே, ஸோ குவயர்ட்னும் போது தேர் இஸ் லிட்டில் நாய்ஸ். ஓகே, ஸோ ரொம்ப கம்மியான ஒரு சவுண்ட் கேட்குது அப்படின்னும் பொழுது அதை நம்ம குவயட்னு சொல்லலாம். பட் சைலண்ட்னு சொல்லும் பொழுது கம்ப்ளீட்டா தேர் இஸ் நோ நாய்ஸ் அட் ஆல்னு அர்த்தம். ஸோ ட்ரான்குவிலுக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு குவைட் அட்மாஸ்பியர் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ ஏவை வந்து ஈயோட கம்பேர் பண்ணலாம். ஈயோட கம்பேர் பண்ணா நமக்கு இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ கன்ஃபார்ம் ஆன்சரை பிக் பண்ணிடுங்க. பிக் பண்ண பிறகு என்ன பண்ணலாம், ஆன்சரை இங்கேயே நம்ம எலிமினேட் பண்ண முடியும். ஸோ வேர் திஸ் இஸ் அ நவுன் அண்ட் திஸ் இஸ் அ adjective. ஓகேயா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். சரி, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்கூல்ஸ் இன் இந்தியன் வில்லேஜஸ். ஓகேயா? ஸோ ஸ்கூல்ஸ்ன்னு சொன்னதுனால இந்தியன் வில்லேஜஸ் டூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டூ யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் நார்மலா, V1 தான் verbs யூஸ் பண்ணோம். ஏன்னா do ஃபார்ம் பக்கத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம், V1 verbs தான் யூஸ் பண்ணோம். அப்போ V1ல எங்கேயாச்சும் நமக்கு இருக்கா? ஸோ இங்க பாருங்க, இங்க பார்த்தாலுமே do notன்னு சொன்னா இங்க என்ன வந்திருக்கணும், haveன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ have ஃபார்ம்ஸ்ல நம்ம have தான் V1 ஃபார்ம். ஸோ இங்க hasன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம AF கூட நம்மளால சேர்க்க முடியாது. அப்போ A பாக்கி எதோடையும் வரல, 2 ஓடையும் வரல. B&D செக் பண்ணுங்க. villages do not offer good careers opportunity. good career opportunities சொல்ல முடியும். careers போது இங்கேயும் you have a grammatical error where B&D is also not possible. next one. so C and E ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ lack of good medical facilities, lack of good medical facilities is one of the main problems of, okay, ஆஃப்னா இந்த ஆஃப் என்னது, ரிமூவல் ஆர் செப்பரேஷன் பத்தி பேசும்போது தான் இந்த ஆஃப். ஸோ தெர் இஸ் அ கிராமட்டிக்கல் எரர் வேர் ஆப்ஷன் 5 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் நமக்கு சென்டென்ஸ் எல்லாமே சேர்ந்துருக்கலாம், ஆனால் வந்து மீனிங் வந்து தப்பாக இருக்கும். சரியா? கிராமர் இது வந்தால் இது வரும்னு நம்ம பிளைண்டாக படிச்சிருப்போம், ஆனால் வேணும்னு அதை கொடுத்துருப்பாங்க, வேற அதோட மீனிங் செட் ஆகாத மாதிரி உள்ள ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக படித்து பார்த்தா தான் நம்மளால புரிஞ்சிக்க முடியும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ லைஃப் இன் இந்தியன் வில்லேஜ் இஸ் குவைட் ஜாயஸ் அண்ட் வாட் அண்ட் என்ன சொல்லுவோம், ஃபன்னியஸ்ட்னு சொல்லலாம். பட் ஆனால் இங்கே ஃபன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு இந்த இடத்துல நம்மளால A and F கூட சேர்க்க முடியாது. A பாக்கி எதோடையும் வராது. இஸ் குவைட் ஜாயஸ் தாட்னு சொல்ல முடியாது. ஜாயஸ் காசஸ். ஸோ காசஸ் இஸ் ஏதோ ஒரு விஷயத்தோட விளைவுன்னு சொல்லலாம். ஸோ இந்த சென்டென்ஸை இதோட சேர்க்க முடியல. ஓகே, அப்போனா A ஆப்ஷன் நமக்கு எதோடையும் வரலன்னும் போது A இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே டெலிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன். ஸோ CEயோட இருக்கு, BDயோட இருக்கு. ஸோ ஃப்ரம் அன் ஏர்லி ஏஜ் சில்ட்ரன் ஆர். ஸோ ஆர் பக்கத்துல என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு தெரியும்ல, V3 V4s and adjectives வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்க வந்துட்டு B நம்ம Dயோட கனெக்ட் பண்றாங்க. சில்ட்ரன் ஆர் taught to share. ஸோ 2 பக்கத்துல you need base where taught to share and care. shares ன்னு சொல்ல முடியாதுல்ல. ஓகே, ஸோ இங்க வந்து என்ன வரும், B and D is also not possible. 2 பக்கத்துல V1 ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம், சம்டைம்ஸ் நவுன் கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் போது ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அடுத்தது, ஸோ C&E செக் பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ் அண்ட் லோனினஸ் are the causes of numerous health problematic these days. health problem these days ன்னு சொல்லலாம். problematic ன்னும் பொழுது it is a adjective ன்னு சொல்ல முடியும். ஓகேயா? so health problem ன்னும் பொழுது health becomes adjective and problem becomes noun. ஓகேயா? so இங்க வந்து second one is also not possible. so option 5 தான் நம்மளோட answer. okay, next question. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, தேவ் கிவன் அ பிளாங்க் வேர் நம்ம வந்து ஒரு வேர்பை வந்து ஃப்ரேஸ் பண்ணி அங்கே போடுற மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸில் நீங்கள் நார்மலாக பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து எலிமினேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ லைக் மோடல் வேர்ப் இருந்தால் V1 இருக்கணும், ஆனால் V1 இல்லாமல் வேறு ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அதை நீங்கள் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணிடுங்க. அடுத்து நீங்கள் ரீட் பண்ணுற கான்டெக்ட்ஸில் என்ன டென்ஸில் இருக்குன்னு பாருங்கள். அந்த டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்காங்களான்னு பார்த்து அதை வச்சு கூட ஆப்ஷன்ஸ் போடலாம். இப்போ சொல்லும் பொழுதே நீங்கள் கண்டிப்பாக யூல் கெட் அன் ஐடியா, ரைட்? ஸோ அதை வச்சு நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஸோ சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டேஷ் ஃபைண்டிங் த டோன் ஆஃப் அ ஸ்டோரி பிகாஸ் இட் இஸ் ஹார்ட் ஃபார் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரைட்டர்ஸ் தாட்ஸ். ஓகேயா? ஸோ இவங்க வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, ரைட்டர் என்ன எழுதியிருக்காரு அவரோட தாட்ஸை வந்து எக்ஸாக்டா கண்டுபிடிக்க முடியல, இட்ஸ் ஹார்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி, ஸோ ஹேவிங் அ டிஃபிகல்ட் டைம். சரியா? ஸோ டிஃபிகல்ட்ன்றது ஃபர்ஸ்ட் என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச் இந்த இடத்துல சொல்லும் போது
adjective னு சொல்லலாமா? இந்த timeன்றது noun, where difficult னா அது adjective சொல்லலாம். அப்போ difficult எப்படி நான் noun ஆ convert பண்ணி எழுத முடியும்னா, நான் difficulty, it is a difficulty அப்படின்னு நம்ம சொல்லலாம்ல. So அப்போ நவுனா அதை யூஸ் பண்ண முடியும். அப்போ இங்க வந்து இதை அட்ஜெக்டிவா யூஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவிங்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு கன்ஃபார்மா யூஸ் பண்ண முடியாது. அடுத்தது ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஹேட் இருக்கு, இங்க இட் இஸ் ஹார்ட் ப்ரெசென்ட்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இதுவும் போயிருச்சு. ஸோ ஹேவ் ரெண்டு இருக்கு, ஹேவ் ரெண்டு இருக்கிறதுல இங்க டிஃபிகல்ட்டியும் டைம் ரெண்டுமே நவுன்ல இருக்கு. அப்ப இந்த ஆப்ஷனும் நமக்கு போயிருச்சு. அப்ப என்ன சொல்லலாம், ஸ்டூடெண்ட்ஸ் சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் அ டிஃபிகல்ட் டைம் ஃபைண்டிங் த tone of a story because it is hard for them to understand the writer's thought, which is option 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Okay. A country without toleration for dissonance. What is dissonance? ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்னும் பொழுது dissonance சொல்லலாம். சரியா? So dissonance is a noun which is used over there. Okay, yes. Okay, tyrannical அப்படின்னா கொடூரமான ஒரு governance இருக்கு, கொடூரமா இருக்க ஒரு விஷயத்தை பத்தி சொல்றீங்கன்னும் பொழுது இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ அதோட ரூல் where everyone must follow the same ideals. ஸோ என்ன இருக்கோ அதையே வந்து ஃபாலோ பண்ணணுன்றது தான் இந்த ரூல்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஸோ இப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன க்ளூ உங்களுக்கு கிடைச்சிச்சு? ஆப்ஷன் இங்க ஆன்ல முடியுது. சரியா? ஸோ அப்போ ஆன்ல முடியுது அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல வவல் வேர்டு தானே இருக்கணும். அப்போ ஆன்ல முடிகிறது எதுவுமே நமக்கு வராது, விச் இஸ் ஆப்ஷன் 3 and 4. இதை வச்சே எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டுத்துலயும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? மெனி, ஓகே, மோர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது கூட நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மச்சோ இருக்குன்ற மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ யூ ஹேவ் 3 வேர்ட்ஸ். இதில் நமக்கு எப்பவுமே கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். ஸோ மெனி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது மெனி இஸ் யூஸ்ட் ஃபார் கவுண்டபிள் நவுன்ஸ். ஓகேயா? ஸோ எதை வந்து விரல் விட்டு எண்ண முடியுமோ அது கூட நம்ம மெனி சொல்லலாம். மெனி பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, ஸோ மச் எப்போ யூஸ் பண்ணுவோம்? நம்ம அன்கவுண்டபிள் நவுன்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அன்கவுண்டபிள் நவுன்ஸ்னா ஏதாச்சும் ஒன்று யோசிக்கலாமே. ஸோ சுகர் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ யூ கேனாட் கவுண்ட் சுகர். ஓகேயா? ஸோ அப்போ அது அன்கவுண்டபிள். ஸோ மச் சுகர் ஆர் கிவ் மீ சம் சுகர் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த அன்கவுண்டபிள் நவுனை ஆட் பண்ணலாம். அப்போ மோர் எப்போ யூஸ் பண்ணுவீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் கம்பேரிட்டிவ் டிகிரியில தான் நம்ம மோரை யூஸ் பண்ணுவோம். ஸோ மோர் யூஸ் பண்றோம்னா ER நமக்கு வராது. மோர் யூஸ் பண்றீங்கன்னா எப்படி இருக்கும் சென்டென்ஸ்? மோர் பியூட்டிஃபுல் தேன் சொல்வீங்க. ஓகேயா? இல்ல டாலர் அப்படின்னு சொல்லிட்டா மோர் டாலர் சொல்ல மாட்டோம், டாலர் தேன் மட்டும் தான் சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த மாதிரி கேசஸ் நம்ம கம்பேரிட்டிவ் டிகிரியில கண்டிப்பா பார்த்திருப்போம். சரி, ஸோ இங்க நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு ஆல்ரெடி 2 ஆப்ஷன்ஸ் ஆர் எலிமினேட்டட். ஸோ இஸ் நத்திங் மோர் தேன். ஸோ கம்பேர் பண்றாங்கன்னும் பொழுது மோர் தேன் தான் சொல்ல முடியும், மெனி தேன் சொல்ல மாட்டோம். அப்போ செகண்ட் ஆப்ஷனும் நமக்கு போயிருச்சு. அப்போ என்ன வரும் நமக்கு? A country without toleration for dissonance is nothing more than a tyrannical rule where everyone must follow the same ideal, which is option 1 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரீட் பண்ணலாம். The surgery is urgent as the patient dash through the night without it. Okay, so will is a modal verb, right? So first இங்க பாருங்க, willன்றது modal verb. So living ன்னு கொடுத்திருக்காங்க. V1ல இல்ல, V1 INGல இருக்கு. So first option போயிடுச்சு. would, was, wouldம் இருக்கு, wasம் இருக்கு, not live. So fourth option போயிருச்சு. அடுத்து will பக்கத்துல live இருக்கு. So இது வந்துட்டு V1 தான் நமக்கு கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க would not living கொடுத்துருக்காங்க. would is also a modal verb where living is not V1 form. ஓகே, ஸோ இப்போ நமக்கு எல்லா ஆப்ஷனும் போயிடுச்சு. 2 இருக்கு. ஸோ 2ம் வரல அப்படின்ற பட்சத்துல தான் none of the above நம்ம போக முடியும். அப்போ the surgery is urgent as the patient will not live through the night without it. ஓகே, ஸோ அது இல்லாம அவங்களால இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஸோ ஆப்ஷன் 2 is the right answer. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, so I am no good when it comes to answering a riddle. Okay, so ஒரு விடுகதை அந்த மாதிரி நம்ம கேட்கும் பொழுது அததான் riddle சொல்லுவாங்க. As they are always dash and I prefer things to be said simply. Okay, so what is given here? And is given. சரியா? so andக்கு முன்னாடி பின்னாடி ஒரே மாதிரி தான் இருக்கணும். அப்போ இதுக்கப்புறம் I prefer things to be said simply. அப்போ V2 ஃபார்ம்ல ஒரு verbம் adverbம் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப அதே போல தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணுவோம். so they are always, what has to come? worded so intricately. what is intricately? intricate னா என்ன அர்த்தம்?
ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம்னா இன்ட்ரிகேட் டிசைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதை சொல்றதுக்கு இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். வேர் யூ ஹாவ் அ adverb and you have a verb in V2 form. ஸோ ஆப்ஷன் 4 நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இங்க so intricatedன்னு சொல்லியிருக்காங்க, இங்க வந்து adverb யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆண்டுன்னும் பொழுது ரெண்டு பக்கமும் நமக்கு ஒரே மாதிரி இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Okay, so when everyone was invited to play basketball, Uday decided to wait on the sidelines and cheer for his friends. So cheer for his friends dash. So what has to come? Instead of, so OFF கொடுத்திருக்காங்க. ஆஃப்ன்றது பொழுது instead of நம்ம நிறைய வாட்டி சொல்லுவோம். எதுக்கு சொல்லுவோம்? சப்ஸ்டியூஷனுக்காக, இதுக்கு பதிலா இன்னொரு விஷயம் இருக்குன்னா ரீப்ளேஸ்மெண்ட், அந்த பர்பஸ்க்காகலாம் இந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆஃப்ன்னும் பொழுது தனியா ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்றாங்கன்னா ஸ்விட்ச் ஆஃப் அப்படிலாம் சொல்லும் பொழுது ஒரு செப்பரேஷன் இல்லாட்டி ஒரு ரிமூவல் இல்ல ஒரு லைட் ஆஃப் பண்றது அந்த மாதிரி கேஸ்ல சொல்றதுக்கு சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து OFFன்ற வேர்டை will not use. சரி, அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போயிடுச்சு, தேர்ட் போயிடுச்சு. அப்போ என்ன சொல்ல முடியும்? அப்போ வென்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணியிருக்காங்க. எல்லாரையும் இன்வைட் பண்ணும்பொழுது இந்த கேம் விளையாடும் பொழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு வெயிட் ஆன் த சைட் லைன்ஸ் அண்ட் சியர் ஃபார் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் the person doing something. What like he is like not doing something னும் பொழுது what he is not doing, he is not playing. okay, so அவங்க வந்து உட்கார்ந்து பார்க்க போறாங்கன்னு சொல்லலாம். அப்போ playing னும் பொழுது option 2. okay, instead of playing he was waiting to see whatever they are doing. okay, next one. சரி, ஸோ ஆப்போசிட் இந்த மீனிங் டு த அதர் ஃபோர். ஸோ இப்போ நம்ம கையில் ஒரு 5 வார்த்தை இருக்கு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? எல்லா வேர்டுமே சிமிலராக இருக்க போது ஒரு வேர்ட் மட்டும் இட் இஸ் ஆப்போசிட். ஸோ அது என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கைட், ஃபாலோவர், அட்வைசர், மென்டர் அண்ட் டீச்சர். ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ வந்து ஒரு பர்சன், நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன்னா நான் டீச்சர். ஓகே, ஸோ இப்போ நான் சொல்கிறேன், அப்போ அதே மாதிரி நான் அட்வைஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அடுத்தது ஐ பிகம் அ மென்டர். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் போது என்ன மென்டர்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம்? நான் உங்களை கைட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே இந்த சைட்லேருந்து போகுது. அப்போ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னும் பொழுது ஒரு ஸ்டூடெண்ட்னு சொல்லலாமா? ஸோ ஒரு டீச்சர்னும் பொழுது இது எல்லாமே அதோட சிமிலர் மீனிங்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போ ஆப்போசிட்னு வருதுன்னும் பொழுது ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இப்போ அக்ரிமெண்ட் இருக்கு, ரிவால்ட்ரி, கான்ஃப்ளிக்ட், கிளாஷ் அண்ட் ஃபைட். ஸோ இது எல்லாமே ஒரு சண்டை போடும் பொழுது, ஓகே, ஸோ ரைவல், காம்படிட்டர்ஸ், ஓகேயா, ஸோ போட்டியாளர்கள் இருக்காங்க அப்படின்னும் பொழுது இந்த வேர்டு யூஸ் பண்ணலாம். சண்டைன்னும் பொழுது கான்ஃப்ளிக்ட்னு சொல்லலாம். கிளாஷ்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள கிளாஷ் இருக்கு, இல்லாட்டி வந்து ஏதாச்சும் வந்து மேட்ச்ல ஸ்கோர்ஸ்ல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி எடுத்துட்டாங்கன்னா சேமா இருக்கிறதுக்கு சொல்லலாம். ஓகே, ஸோ ஒரு ஃபைட் இருக்குன்னும் பொழுது ஸோ ஆல் தோஸ் 4 வேர்ட்ஸ் ஆர் சேம். அப்போ நம்ம எல்லாத்துக்கும் அக்ரி பண்ணிக்கிட்டா கிளாஷே வராது, விச் இஸ் ஆப்போசிட் வேர்ட். ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். Okay, so faith, belief, okay, disbelief, certainty and confidence. So over here இது வந்து பாசிட்டிவ்னா இது ஆப்வியஸா நெகட்டிவ். அப்போ இந்த பிலீஃப் கூட இந்த ஃபெய்த்தும் நமக்கு பாசிட்டிவிட்டியா போகுதுன்னும் பொழுது இதோட ஆன்சர் என்னன்னு யூ கேன் ஈஸிலி கன்க்ளூட் சேயிங் ஆப்ஷன் 3. ஸோ 2 பிளஸ் ஒரு இடத்துல வந்துருச்சுன்னா ஒரு மைனஸ் என்னன்றது தான் நம்ம ஆன்டனம் கண்டுபிடிக்க போறோம். ஓகேயா, ஸோ சர்டன்லினாலும் டெஃபினெட்லினாலும் வாட் எவர் இஸ் கோயிங் டு ஹேப்பன்றது தெரியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்க அந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். அன்சர்டனிட்டினா நேச்சுரல் கலாமிட்டி விச் யூ கேனாட் வாட் இஸ் இட் டிசைட் ஆன் தட். ஓகேயா, ஸோ என்ன வேணா நடக்கும், எப்போ வேணா எர்த்குவேக் வரும். ஓகே, அது ஒரு நேச்சுரல் கலாமிட்டி. ஓகேயா, நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைவர்ஜென்ட், பெக்யூலியர், டிஃப்ரெண்டா இருக்கு, டிஸ்டிங்டா இருக்கு. ஸோ இது எல்லாமே என்ன மீன் பண்ணும்? வித்தியாசமா இருக்கிறத மீன் பண்றோம். ஸோ வி டேக் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ் டு டிராவல். ஓகே, வி டைவர்ஜ் அண்ட் வி டிராவல் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்னு சொல்லும் பொழுது எல்லாமே டிஃப்ரென்ஸ் மேக் பண்ற விஷயங்களை நம்ம சொல்லலாம். பெக்யூலியர், சம்திங் வெரி டிஃப்ரெண்ட், ஓகே, ரொம்ப யூனிக், டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னும் பொழுது இது எல்லாமே சொல்ல முடியும். அப்போ அலைக்கா இருக்குன்னா ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், ஓகே, தே ஆர் அலைக், ஓகே, தே ஆர் சேம், ஓகே, ஐடென்டிக்கலா இருக்காங்க, சிமிலரா இருக்காங்கன்னு சொல்லலாமா? அப்போ இதோடைய ஆப்போசிட் என்னவா இருக்கும்? நம்ம ஆப்ஷன் 5 தான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட், ஸ்டெடி, ஃபர்ம், டெர்மினபிள் அண்ட் பவுண்ட். ஓகேயா, ஸோ கான்ஸ்டன்டா இருக்குன்னா அப்படியே நமக்கு இருக்க போகுது, எந்த மாற்றமும் இல்லை. ஸ்டெடியா இருக்குனாலும் எந்த அசைவும் இல்லை. ஃபர்மா இருக்கு, இதெல்லாம் நம்ம ஒரு சினோனிமா சொல்லலாம். இட் இஸ் பவுண்டா இருக்கிறதுனால
அது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. டெர்மினேட் பண்றாங்கன்னா இட் இஸ் நாட் கோனா ஸ்டே ஸ்டில். ஓகே, இட் இஸ் கோனா கோ. ஸோ அதை வந்து அனுப்புறதுக்கு தான் டெர்மினேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ டெர்மினபிள் இஸ் அ நெகட்டிவ் வேர்ட். வேற இதுக்கு நம்ம ஒன் வேர்ட் ஆன்டனம் நம்ம இது ஆப்ஷன் 4 தான் சொல்ல முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு. ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வரும்பொழுது ரீட் பண்ணுவேன். இது ரொம்ப கம்மியான கண்டென்ட் தான். ஸோ இதை நம்ம ரீட் பண்ணி நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எப்படி படிக்கலான்ற ஐடியாவும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. இட்ஸ் அ வெரி ஸ்மால் content. Okay, so let's read the paragraph. The goal of stress management isn't to get rid of stress completely. Okay, so stress management ன்றது அதோட கோல் என்னது? ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க. ஓகேயா? ஸோ அதோட கோல் என்னன்னா isn't, okay, it is not, isn't ஓட contraction is not to get rid of stress. ஓகேயா? ஸோ அது கிடையாது அதோட கோல். அப்போ என்னது? That would be entirely impossible. So getting rid of stress into it is entirely impossible. In fact, stress can be healthy in some situations. Okay, so some situations you need stress. Okay, so அப்பதான் நம்ம அந்த விஷயத்தையே செஞ்சிருப்போம். ஓகே, அந்த லெவலுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இல்லை உங்களுக்கு கம்ப்ளீட்டா இஃப் யூ வாண்ட் த பர்டிகுலர் திங் பொழுது ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதை நம்ம கண்டிப்பா செய்வோம். ஸோ அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ சில சுச்சுவேஷன்ஸ்க்கு யூ நீட் ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் அ நேச்சுரல் பிசிக்கல் அண்ட் மென்டல் ரியாக்ஷன் டு life experiences. Okay, so இது வந்து it is natural or physical and mental reaction. Okay, so anything from everyday responsibilities like work and family to serious life events such as a new diagnosis, புதுசா ஒன்னு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னும் பொழுது war or the death of a loved one can trigger stress. Okay, so இது வந்து இப்படியும் எடுத்துக்கலாம். ஒரு புதுசா ஒரு நோய் உங்ககிட்ட கண்டுபிடிச்சிட்டாங்க, இல்லாட்டி வந்து ஒரு டெத், யாரோ உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க, சடனா ஒரு சண்டை, இதெல்லாம் என்ன பண்ணும்? இட் ட்ரிகர்ஸ் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த தூண்டும்னு சொல்றாங்க. ட்ரிகர்னும் பொழுது ப்ரொவோக் பண்ணும், ஸ்டிமுலேட் பண்ணுது, உங்களுக்கு ஒரு அர்ஜ் பண்றது, தூண்டுதல் கிரியேட் பண்ணுதுன்னும் பொழுது இந்த ட்ரிகர்ன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஓகே, சரி. ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப் போகலாம். The goal of stress management is to identify a person's stressors, what it is that causes him or her the most problem. ஓகேயா? ஸோ ஸ்ட்ரெஸ்ன்னு வருதுன்னா எப்படி வந்து அதை கண்டுபிடிக்கணும்னா எந்த விஷயம் வந்து இட் இஸ் கிரியேட்டிங் அ மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் ஃபார் யூ அப்படின்றத we have to find out, or demands the most energy and find ways to overcome the negative stress those stressors normally induce. ஓகேயா? ஸோ வருதுன்னும் பொழுது அதோட நெகட்டிவ் சைடு எல்லாமே பார்த்து அது என்னன்றதை we have to find out. ஓகே, ஸோ எங்கே வந்து அந்த விஷயத்த வருது, அதை எப்படி அந்த நெகட்டிவை நம்ம ஓவர் கம் பண்ண முடியும்ன்றத கண்டுபிடிக்கணும். பை மேனேஜிங் கிரானிக் ஸ்ட்ரெஸ். கிரானிக்னா என்னது? நம்ம வந்து இதை கூட பெரினியல்ன்ற வேர்டுக்கு வந்து ஒரு சினனமா பார்த்துருப்போம். சரியா? கிரானிக் டிசீஸ்லாம் ஒரு 2-3 வருஷமா எனக்கு வந்துட்டு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு செம்ம வலி இருக்கு, ப்ராப்ளம் இருக்குன்னுவாங்களே, ஸோ அதை வந்து சொல்லுவாங்க. ஸோ இங்கே கிரானிக் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பேசியிருக்காங்க, ரொம்ப நாளா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அண்ட் எபிசோட்ஸ் ஆஃப் அக்யூட் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ எபிசோட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. லைக் கண்டினியூஸா இட் இஸ் தேர். ஓகே, சின்ன ஸ்ட்ரெஸ் தான், பட் ஆனால் எல்லா நாளும் உங்களுக்கு இருந்துட்டே இருக்குலாம். வென் பாசிபிள் யூ கேன் ரெடியூஸ் யுவர் ரிஸ்க் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இல்னஸ் அண்ட் disease. So இங்க வந்து possible இருந்தா you can reduce that also. So you will also feel better, think more clearly and relate to others better without the distraction of stress. So அதை நம்ம clear பண்ணிட்டோம் பொழுது you'll have all these pluses. Okay, so ஒரு clear-ஆ கவனிக்கலாம், எல்லாத்தையும் நம்ம என்னன்றதை பார்க்க முடியும். So say for example you are sitting in traffic late for an important meeting, watching the minutes tick away. Okay, so நீங்க வந்து டைம் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, like you are in the traffic, your hypothalamus, a tiny control tower in your brain. So what is hypothalamus? It's the forebrain. Okay, so அதை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்னன்றது அங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு tiny control tower in your brain decides to send out the order, send in the stress hormones. So these stress hormones are the same ones that trigger your bodies. Okay, it is fight to flight. ஓகே, ஸோ fight to flightனா ஒரு விஷயத்த எப்படி வந்து நம்ம செய்யறோம். ஓகேயா? ஸோ அங்க வந்து சில பிரச்சனைகள்லாம் நமக்கு இருக்கும். ஸோ அதுல வந்து எப்படி அந்த கிரிட்டிக்கல் ரோலை நம்ம ப்ளே பண்றோம் அப்படின்றத சொல்லும் போது ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ்ன்றத சொல்றாங்க. ஸோ இட்ஸ் ஃப்ரேஸ் வேர் அதோட மீனிங் என்ன சொன்னா ஒரு ரோலை எப்படி ப்ளே பண்றாங்க கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல அப்படின்றதுக்கு. ஓகே, ஸோ ஏன்னா பிகாஸ் யூர் சிட்டிங் தேர் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டிராஃபிக்ல இருக்கோம், எப்படி அதை பண்ண போறோம் அப்படின்ட்டு. யுவர் ஹார்ட் races, your breath quickens and your muscles are ready for action. So this response was designed to protect your body in an emergency by preparing you to react quickly. So டப்புன்னு பண்ணணுன்றதுக்காக இதெல்லாம் உங்களுக்கு symptom
சிம்டமேட்டிக்ஸா வரும். ஓகே, ஸோ இது ரொம்ப அழகா ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி கொடுத்துருக்காங்க. பட் when the stress response keeps firing day after day, it could put your health at serious risk. ஸோ இதே மாதிரி நடந்துட்டு இருந்துச்சுன்னா it will put you into serious risk if these stress levels stay elevated far longer than necessary for survival. So it can take a toll on your health. Okay, so it will damage your health ன்றதுதான் இங்க toll on your health ன்றத கொடுத்திருக்காங்க. சரியா? சோ அது எங்க போய் விட்டுரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ நம்ம வந்து எப்பவுமே இந்த மாதிரி வந்து ஒரு ஹார்ட் பீட் குவிக்கன் ஆறதோ இல்ல அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர்லாம் பண்ணக்கூடாது. ஓகேயா? சரி, ஸோ கீழே நமக்கு கொடுத்துருக்க கொஷின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி செட் அபவுட் த ஃபைட் ஆர் ஃப்ளைட். ஸோ அந்த ஃப்ரேஸ் என்ன சொல்ல வருது? ஸோ இட் குவிக்கன்ஸ் ரியாக்ஷன் இன் த இவெண்ட் ஆஃப் அ கிரைஸ், இல்லைனா த இன்டென்சிட்டி ஆஃப் த ரெஸ்பான்ஸ் ரெடியூசஸ் வித் ஏஜ், இட் ட்ரிகர்ட் ரெகுலர்லி, இட் மே டேக் அ டோல் ஆன் ஹெல்த். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? ஆப்ஷன் ஏ வரும். ஓகே, ஸோ இன்டென்சிட்டி ரெஸ்பான்ஸ் ஏஜ் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணோன்றத சொல்லலாம். அது ஏஜோட கம்பேர் பண்ண மாதிரியும் எதுவும் பேசல. அப்போ ஏ அண்ட் சின்னு சொல்லலாம், விச் இஸ் ஆப்ஷன் 1 நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், which of the following can be suitable title for the passage? So இந்த மாதிரி கொஸ்டினை கேர்ஃபுல்லா போடுங்க, புரிஞ்சிருந்தா அது என்னன்றத கண்டுபிடிக்கலாம். சரியா? Okay, the art of categorizing stressors, different approaches to diagnose stress, maintenance of stress by maintaining a work-life balance, let's stress a problem without a long-term solution, the characteristics of stress and the need for its management. So option 5 is possible. ஓகேயா? ஸோ இது மாதிரி போடும்பொழுது நல்லா புரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன், ஸோ ட்ரூ கேட்டிருக்காங்க. ட்ரூன்னு கேட்டிருந்தா இருக்கிற எல்லா 5 ஆப்ஷனையும் நீங்க படிச்சிருக்கணும். சரியா? ஸோ இந்த எல்லாமே இங்க பார்த்துருக்கணும், வந்திருந்தா மட்டும்தான் அதை நம்மளால போட முடியும். ஓகே, ஸோ எடுத்தோட none of the above கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் பார்க்கலாம். டெத் ஆஃப் a loved one may trigger a greater stress response as compared to war. So did they mention that? ஸோ ஒரு டெத்தோ இல்ல ஒரு வார் இல்லாட்டி வந்து ஒரு சில ப்ராப்ளம் நமக்கு கிரியேட் ஆகும்போது ஸ்டார்டிங்ல ஒரு 3 பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு நியூ டயக்னைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு டெத்துனா ஒரு வார்னா இது என்ன பண்ணுவோம்? ட்ரிகர்ஸ். ஓகே, ஸோ ஸ்ட்ரெஸ்ல நம்ம கொண்டு போய் விட்டுறோம்னு சொன்னாங்க. ஸோ இந்த பாயிண்ட் நமக்கு சொல்லலை. அடுத்தது, கான்ஸ்டன்ட்லி பீயிங் இன் ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன்ஸ் மே அஃபெக்ட் த பாடி பட் நாட் மைண்ட். ஸோ தே நெவர் மென்ஷன் தட் மைண்ட் அஃபெக்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டு, பீப்புள் ஆர் நாட் வல்னரபிள் டு ஸ்ட்ரெஸ் அன்டில் சம் மேஜர் லைஃப் இவெண்ட் அக்கர். ஸோ வாட் இஸ் வல்னரபிள்? பாதிக்கப்படுற விஷயங்களை பத்தி பேசும்பொழுது, ஸோ இங்க வந்து எந்த விதமான லைஃப் இவெண்ட்ஸும் நடக்கலைன்னா அவங்க ஸ்ட்ரெஸ்ஸே ஆக மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கு. ஸோ அப்படி வந்து எதுவும் ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ல திஸ் கேன் பி யோர் அசம்ஷன். ஸோ ஓவராலா நீங்க கன்க்ளூட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இது யோசிக்கலாம். பட் வாட் எவர் இஸ் தேர் இன் த பேசேஜ் வி ஹாவ் டு டிஸ்கஸ் தட். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் ஆல்சோ நாட் பாசிபிள். ஸோ 5 ஸ்ட்ரெஸ் கேன் மேக் இட் டிஃபிகல்ட் டு ரேட் டு அதர்ஸ். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ சம்டைம்ஸ் வந்து 4ல ஆன்சர் டிவியேட் பண்ற மாதிரி இருக்கும், பட் ஆக்சுவலி இட் இஸ் நாட் த ஆன்சர். ஸோ கொஞ்சம் டெப்த்துக்கு அதை நீங்க ரீட் பண்ணியிருந்தது புரிஞ்சிருந்ததுன்னா ஆன்சரை நீங்க கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். So why does the author give the example of traffic jam in the passage? So எதுக்கு சொல்லியிருந்தாங்க? அந்த இடத்துல அவங்க எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகி அவங்களோட பிரெத் எல்லாம் இது பண்ணது, இந்த மாதிரி விஷயங்களை ரிலேட் பண்ணி இது வந்து கடைசியில எங்க கொண்டு போய் விடும் அப்படின்றதெல்லாம் அவரு சொல்லியிருக்காரு. அப்போ டு சஜஸ்ட் தட் ஸ்ட்ரெஸ் கேன் பி ட்ரிகர்ட் ஒன்லி இன் ஒர்க் சிச்சுவேஷன்ஸ், ஒர்க்ல மட்டும்தான் ஸ்ட்ரெஸ் வரும்னு சொன்னாங்களா? டு பாயிண்ட் அவுட் தட் பீப்புள் ஃபாலோ சர்டன் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் வைல் இன் ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன்ஸ், இது சொல்லியிருக்காரா? To suggest that one should maintain a sense of mental peace, okay, to experience a stress-free life at all times. So stress-free life வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும்ன்றதை இந்த பாயிண்ட் வச்சு அவர் எதுவும் சஜஸ்ட் பண்ணல. ஓகேயா? ஸோ இப்படி இருந்துக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லலை. டு இல்லஸ்ட்ரேட் த ஃபிசியாலஜிக்கல் இம்பேக்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் டியூ டு டெய்லி லைஃப் இவெண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு வந்து ஃபிசியாலஜிக்கலா என்னென்ன பாதிப்பு கொண்டு வந்து விடும் ஒரு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லும் பொழுது. ஸோ டப்புன்னு அவங்க போகணும்னும் போது டிராஃபிக் ஜாம்ல உட்காந்துருக்காங்கன்னும் பொழுது என்னெல்லாம் வந்து டப்புன்னு செய்வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அந்த விஷயத்தை அவங்க இல்லஸ்ட்ரேஷனா கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 இஸ் பாசிபிள். 5ம் படிச்சிடலாம். டு எக்ஸ்பிளைன் ஹவு டிஃப்ரெண்ட் பீப்புள் ரியாக்ட் டிஃப்ரெண்ட்லி இன் ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன். ஸோ 5 இஸ் நாட் த ஆன்சர். Obviously it is 4 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். So what according to the author are the objective of stress management? So what will be the answer? Dealing with chronic stressors, like preparing in advance for all possible life events, help avoid stress related illness. So what will be the answer? Option
5 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் chronic stresses பத்தி சொல்லியிருந்தாங்க. ப்ரிப்பேரிங் இன் அட்வான்ஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணலாம். அப்போ பி வரல. சி பார்த்தீங்கன்னா அவாய்ட் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இல்னஸை பண்ணும். ஸோ இட் ஹெல்ப்ஸ் ஃபார் அபவுட் இட். ஓகேயா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இங்க வந்து நமக்கு ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. ஸோ இந்த ஃப்ரேஸ் வந்து கரெக்டா இருக்கா இல்லாட்டி வெதர் இட் நீட்ஸ் அ மாடிஃபிகேஷன் அப்படின்ட்டு பார்க்க போறோம். ஸோ தே வேர் அன்வில்லிங் டு ஆப்ட் ஃபார் ஏர் டிராவல் ஓவிங் டு சேஃப்டி கன்சர்னிங் ஆஃப் ஏர்பிளைன்ஸ். ஓகே, வாட் இஸ் ஓவிங்? ஓவிங் டு அப்படின்னும் பொழுது கடன் பட்டிருக்க விஷயங்களை நம்ம சொல்லலாம். ஸோ அன்வில்லிங் டு ஆப்ட், ஸோ திஸ் இஸ் அ நெகட்டிவ் வேர்ட், ரைட்? ஸோ அதுக்கு அவங்க விருப்பப்படல அப்படின்றதுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ விருப்பப்படல டு டிராவல் இன் ஏர். ஓகேயா? அப்போ owing to safety concerning of airplanes இல்லாட்டி you're going to give a reason why they are unwilling சொல்ல போறீங்க. So reason சொல்றீங்கன்னா என்ன சொல்லிருக்கலாம் இங்க? due to அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். So owing பொழுது கடன் பட்டிருக்க விஷயங்களை சொல்லலாம். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? because. So because of what? Because of fear. சேஃப்டி இருக்குன்னா அவங்க போயிருப்பாங்க, சரியா? So because due to their fear they were unwilling to travel, which is option 2 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். So when engrossed in reading a text message, people don't even realize who is dash beside them. So இது நம்ம ஃபோனை பார்த்தாலே நிறைய பேர் வந்துட்டு தலை குனிஞ்சு தான் போவாங்க. ஓகேயா? ஸோ ஆப்வியஸ்லி they'll be reading some text or ஏதாவது யாரோ ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ besides, ஸோ இந்த ரெண்டு ப்ரிப்போசிஷன்ஸ் நமக்கு இருக்கு. ஸோ பிசைடுன்னும் பொழுது நமக்கு பக்கத்துல, besides எஸ் இஸ் added on to this particular word என்னும் பொழுது in addition to that particular work you're doing some other work also, சரியா? ஸோ அப்போ நம்ம besides this work she was cooking besides studying அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு அந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ what has to come here? Walking besides those or in those ஒரு சென்டென்ஸ் முடியுமா? ஸோ இங்கே ஆப்வியஸா போயிருச்சு. நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லலாம்? who is standing? So don't even realize who is standing beside them. So no correction required தான் இதோட ஆன்சர். So exactly the answer is right. Okay, next one. So nowadays children are access to violence at an early age. ரொம்ப சீக்கிரத்துல they are என்ன சொல்றது, இந்த மாதிரி வயலன்ஸ்க்கு வந்துட்டு அவங்க சீக்கிரம் அஃபெக்ட் ஆயிடுறாங்க. ஸோ வாட்சிங் ஆன் டெலிவிஷன் இல்லாட்டி வந்து இஸ் சீன் டு. ஸோ நவடேஸ் சில்ட்ரன் தானே? அப்போ சில்ட்ரன் சிங்குலரா ப்ளூரலா? சில்ட்ரன்ஸ்ன்னு சொல்லலாமா? சில்ட்ரன்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலா சில்ட்ரன் சொன்னாலே இட் இஸ் மோர் தேன் ஒன் சைல்டுன்னு தான் அர்த்தம். அப்போ இங்க கொடுக்குற வேர்ப் வந்து ஆர்ன்னு தான் இருக்கணும். இட் இஸ் நாட் இஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செகண்ட் ஆப்ஷனை எடுத்துடலாம். ஓகே, ஸோ அங்க நம்ம கொடுக்க போறது வேர்ப். ஸோ அப்போ அங்க வரப்போற வேர்பை வந்து இங்க வாட்சிங்னு சொல்லியிருக்காங்க, விச் இஸ் அ ஜெரண்ட். ஸோ சில்ட்ரன் வாட்சிங் ஆன் டெலிவிஷன் வயலன்ஸ் நோ. ஸோ இங்க வந்து இந்த ஃப்ரேஸை யூ கேனாட் ஈவன் ஆட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம எடுக்க முடியாது. ஸோ எக்ஸாக்டா ஒரு ஹெல்பிங் வேர்பே இல்லாம எப்படி சொல்ல முடியும்? அடுத்தது are exposed to, are explosive to. So you have an adjective over there. So நார்மலா ஒரு விஷயத்துக்கு அவங்க early ageலயே வந்து அடாப்ட் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்ன நீங்க யூஸ் பண்ணலாம்? which is this particular phrase where nowadays children are present exposed to violence at an early age. So சீக்கிரத்துல அவங்க அந்த விஷயத்துக்கு அடாப்ட் ஆயிடுறாங்க, which is option 4 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். எக்ஸ்ப்ளோசிவ்னு வந்தா எக்ஸ்ப்ளோசிவ் டூ அப்படின்னு சொல்லி வயலன்ஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. இங்க வந்து நவடேஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, இப்போலாம் வந்துட்டு சீக்கிரத்துல தே ஆர் கெட்டிங் அடாப்டட்னும் பொழுது இந்த ஃப்ரேஸ் தான் இட் வில் பி ஆப்ட் ஃபார் தட் பர்டிகுலர் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன். ஸோ whenever there are monsters in the closet or under my bed. ஓகே, ஸோ பயமுறுத்துறதுக்கு ஒரு மான்ஸ்டர். I do what any smart kid would do. ஓகே, ஸோ நான் வந்து எல்லா ஸ்மார்ட் கிடும் என்ன பண்ணுமோ அதை தான் நான் பண்ணுவேன். ஸோ I dash below the covers. Okay, so this is something funny. So இங்க எல்லாமே என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? present யூஸ் பண்ணிருக்காங்களா? and after that over here you have do which is present. so hidden ன்னு நமக்கு சொல்லிருக்காங்க. அப்ப என்ன சொல்லலாம்? hide பண்ணிக்கிறாங்க, which is present. so hide எங்க இருக்கு? இங்க மட்டும் தான் இருக்கு. அப்போ hide under the covers, which is option 1 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, டென்ஸ் செக் பண்ணிக்கோங்க, அதை வச்சு நம்ம சொல்லலாம். so இங்க பார்க்கும் பொழுதே ஒன்னு சொல்லலாம், 2 பக்கத்துல v1 வரணும், வேர் நோ கரெக்ஷன் ரிக்வயர்ட் நம்ம எடுத்துடலாம், ஏன்னா ட்ரீட்டிங்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லேர்னிங் டு பி எம்பத்தட்டிக். வாட் இஸ் எம்பத்தி? அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்கிறது, புரிந்து கொள்ளுதல். இதெல்லாம் நம்ம வெக்காப் வேர்ட்னால டப்புன்ட்டு ஆன்சர் நமக்கு தெரியுது. ஸோ எம்பத்தட்டிக் இட் இஸ் மஸ்ட் இன் ஆர்டர் டு v1 எங்க இருக்கு? ஆர்டர் டு கம்யூனிகேட் வித்
Communicate with respect and understanding, which is option 1. Okay, next question. Okay, so you have error spotting question. So error spotting la ஒரு விஷயத்தையும் நம்ம check பண்ணணும். check பண்ணிட்டு தான் நம்ம போடணும். சரி. Okay, so there are numerous ways. அப்ப இந்த there-ஓ இல்ல here-ஓ வந்தா subject எங்க இருக்கும்? நமக்கு அதுக்கு அப்புறம் தான் வரும். அப்போ ways-ன்னு கொடுத்திருக்கிறதுனால இங்க are-ன்ற verb வந்து வந்திருக்கு. புரியுதா? ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு எரர் இல்லை. நெக்ஸ்ட் வேஸ். ஸோ தேர் ஆர் நியூமரஸ் வேஸ் பேரண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு வேர்டு வந்து நமக்கு கண்டிப்பாக மிஸ் ஆகுது. ஸோ இங்கே ஒரு எரர் இருக்கணும். ஓகே, ஸோ என்னன்னு பார்க்கலாம். நியூமரஸ் வேஸ், some connector, parents can influence. So can is what? It is a modal verb and you have V1 here. Influence the development of their, so in the parents, okay, parents, their children. எல்லாமே கரெக்டா இருக்கு. அப்ப இங்க என்ன வந்திருக்கணும்? There are numerous ways that parents can influence the development of their children. ஓகேயா? ஸோ அப்ப எங்க எரர் இருக்கு? ஆப்ஷன் 2ல நமக்கு எரர் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன். Experts suggest them that breakfast is the most important meal of the day. So நார்மலா அங்க important நம்ம கொடுக்கும்போது importance நம்ம சொல்ல முடியாது. அதனால இங்க superlative வரும்பொழுது the most important சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால most add ஆயிருக்கு. meal of the day. ஸோ இந்த phrase-ல எந்த தப்பும் இல்லை. ஸோ அப்போ எக்ஸ்பர்ட்னா ஒருத்தர் தானே சொல்லியிருக்காங்க. அப்போ கொடுத்துருக்க verb எப்படி இருக்கணும்? Suggest, okay, which is a singular verb. Appo experts suggest them that breakfast is the most. Okay, so enga error irukku? First part of your sentence. Next question. I was close to her but later I noticed that she was just pretending to like me. Okay, so I was V2, right? Close to her but ன்னு சொல்லியிருக்காங்க. But later I noticed that. அப்ப என்ன சொல்லணும்? இங்கேயும் நம்ம past form தான் யூஸ் பண்ணோம், which is I noticed that she was. So that is also in past, just pretending to like me. So where you have the error? The second part. So second option தான் நம்மளோட answer. Next one. The decision of traveling alone was not easy for me, but I had to do so in order to conquer my fears. Okay, so எங்க ஏதாச்சும் error இருக்கா? The decision, okay, of traveling alone. So இங்க கொடுத்திருக்க wasனா decision வந்து சிங்குலரா தான் இருக்கு. So was not easy for me. ஓகேயா? but, so button யூஸ் பண்ணும்பொழுது ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் நமக்கு இருக்கணும். but I had to do so in order to conquer my fears. எனக்கு டிராவல் பண்றது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது, which is negative. but நான் வந்து என்னோட ஃபியரை போக்கணும் அப்படின்னும் பொழுது I have to do that. So you don't have any error, which is error free sentence. Next one. So next பார்க்கலாம். Those siblings spend a lot of time together. They may has different opinions and therefore agree often. Okay. So இங்க சொல்லும் பொழுது though சொல்லியிருக்காங்க. So though although நம்ம பொழுது partial negation ஓட தான் sentence நம்ம இருக்கோம். So இங்க siblings நம்ம பொழுது verb வந்து plural verb தான் கொடுத்திருக்காங்க. A lot of time together they may. Okay. So they is plural. mayன்ற modal verb பக்கத்துல நமக்கு base form of verb use பண்ணுவோம். So அப்போ has have ஓட base form என்ன வரணும்? have வரணும். அப்போ they may have different opinions and therefore disagree often. So எங்க நமக்கு error இருக்கு? third partல error இருக்கு. அப்போ third option தான் நம்மளோட answer. Okay, next one. Okay, so next one நம்ம பார்க்கும் பொழுது என்ன கொடுத்திருக்காங்க? word swap-ஆ wrongly spelt or inappropriate. So இந்த மாதிரி question வருது அப்படின்னா don't spend in reading. First check the spelling errors. அப்படி error இருந்துருச்சுன்னா ரீட் பண்ணாமலே ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சென்டென்ஸ் ரீட் பண்ணோம். ரீட் பண்ணிட்ட பிறகு inappropriate-ஆ இருக்கா இல்லையான்றதை பார்ப்போம். ஸோ இங்கே வந்து many farmers, ஓகேயா? ஸோ still rely. ஓகே, ஸோ rely. ஸோ relyன்னும் பொழுது இந்த ஸ்பெல்லிங் கரெக்டா? ஒரு விஷயத்தை சார்ந்து இருக்கும் அப்படின்னும் பொழுது in spelling correct on credit from money lenders with the risky and inconvenient. Okay, so என்ன சொல்ல முடியும்? Many farmers still rely போது RELY. Okay, so on creditல அவங்க rely பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். and பக்கத்துல ரெண்டுமே நமக்கு adjectives யூஸ் பண்ணியிருக்காங்க. It is possible. So first option தான் நம்மளோட answer. Okay, next question. Okay, so private companies, okay, offer more competitive salaries. So இது என்னது? adjective கொடுத்திருக்காங்க. So அதுவும் கரெக்டா தான் இருக்கு. and opportunities for
career growth. So இங்க carrier ன்னு கொடுத்திருக்காங்க. So என்ன வரணும் இங்க career. So where you have the error in the fourth part. Okay. Next question. So the company is trying to raise its revenue by offering more products and services. So பார்க்கும்பொழுதே தெரிஞ்சிருச்சுல revenue என்ன spelling நமக்கு கொடுத்திருக்காங்க UE. Okay, so E is missing. So third part la you have the error. Next question. Okay, so இங்க வந்து there is a சொல்லிருக்காங்க possibly spelling correct தான் இருக்கு, negative spelling correct தான் இருக்கு, impact consumers எல்லாமே correct தான் இருக்கு. So there ன்னு வரும்பொழுது நமக்கு எங்க இருக்கும் verb இங்க இருக்கு. So இங்க தான் நம்மளோட noun நமக்கு அதுக்கப்புறம் தான் வரும். அப்போ பக்கத்துல உங்களுக்கு என்ன வரணும் noun வரணும். அப்ப இங்க possibly அப்படின்னு சொல்லியிருக்காங்க, possibly அப்படின்னு யூஸ் பண்ணும்பொழுது it's a adverb. அப்போ what has to come, இதை noun எழுதணும்னா என்னன்னு வந்திருக்கணும் நமக்கு possibility. Okay, so there is a possibility that the merger will have a negative impact on consumers. So option 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். Okay, next one. So he has proved his reliability and integrity in accomplishing a task. So do you have any error? So he சொல்லிருக்காங்க has நம்மோது அது பக்கத்துல V3 கரெக்டா இருக்கு. his ன்ற possession பக்கத்துல you have a noun and நம்மோது அந்த பக்கமும் நமக்கு noun தான் வரும் in accomplishing a particular task. Okay, so no error. So all are correct. Okay, next one. Okay, so next நம்ம பார்க்கும்பொழுது என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு parajumbles கொடுத்திருக்காங்க. So parajumbles வரும்பொழுது எப்பவுமே pronounce search பண்ணுங்க, beginning of the sentence எதுவா இருக்கும், introduction இருக்கிற sentence, concluding எதை போட முடியும், எல்லா cluesமே நீங்க ஒரு வாட்டி அதை glance பண்ணும்பொழுதே கண்டுபிடிக்கலாம். First அந்த corners எல்லாமே எடுத்துருங்க, அப்புறம் try to pair it and after that answer the question. சரியா? Okay, so இங்க நம்ம பார்க்கலாம் எது ஃபர்ஸ்ட் நமக்கு இன்ட்ரோடக்டரியான சென்டென்ஸா வர முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே இட் இருக்கு. ஸோ கண்டிப்பாக இது இன்ட்ரடக்ஷனாக சொல்ல முடியாது. ஓகே, ஸோ an Indian captain, இங்கே வந்து the Indian Navy and thus is given. fine. he அப்படின்னா இட் இஸ் அ ப்ரொனவுன். ஸோ அந்த பர்சன் யாருன்னு தெரியணும். இட்டுன்னு சொன்னாலும் ஒரு ப்ரொனவுன். ஸோ அந்த இட் எந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க, நான் லிவிங் திங்காக இருக்கும், அது என்னவா இருக்கும்னு தெரியல. ஓகே, அப்போ நமக்கு டி பாசிபிலிட்டி இருக்கு. இங்கே த ஷிப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஷிப் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கலாம். The ship reached. Okay, so some ship has reached. So அதை பற்றி ஆல்ரெடி ஒரு டிஸ்கஷன் நமக்கு இருக்கணும். ஸோ இப்போ டி கேன் பி த இன்ட்ரோடக்டரி. ஸோ லெட்ஸ் ரீட் இட். ஓகேயா? Okay, so it was completely wet and useless now, so cannot be introductory. So he therefore did not think it was necessary to delay joining the battle to repair it. Okay, so the Indian Navy thus suffered a defeat because a small leak was neglected. Okay, so இது ஒரு லீக் ஆயிட்டு இருந்திருக்கு, அதை நெக்லெக்ட் பண்ணி விட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால they have suffered. அப்போ இது ஒரு ப்ராசஸ் இருக்கு. அப்போ ஷிப்பை ரிலேட் பண்ணும்பொழுது தண்ணி ரிலேட் பண்ணி நம்ம சொல்லலாம், ஏன்னா லீக் நம்மொழுது. an Indian captain received a report from his men that the ship had sprung a leak. ஓகேயா? ஸோ இதுதான் அவங்க இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் தான் நமக்கு இது எல்லாமே ரிலேட் ஆகுது. ஓகே, the ship reached the scene of the battle in time, but unfortunately it was found that sea water had got into the கன் பவுடர். ஓகேயா? ஸோ இங்கே வந்து சி வாட்டர் வந்து என்டர் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அந்த லீக் ஆயிட்டு இருந்த அந்த இடத்துல. இட் வாஸ் ஒன்லி அ மிரர் ஒன் தோ. ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இட் வாஸ். ஓகே, ஸோ திஸ் ஆல்சோ cannot be an introductory. ஸோ இப்போ என்ன பண்ண முடியும், டி யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ டின்னு சொன்ன பிறகு டியில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியன் கேப்டன் ரிசீவ்ட் அ ரிப்போர்ட். ஸோ ஸ்டார்டிங்கில் அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்றத சொல்ல முடியும். அடுத்தது எது சொல்லலாம், ஓகே, ஸோ பி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா he therefore did not think. அப்போ ஹீன்றது அண்ட் இந்தியன் கேப்டனை தான் சொல்லியிருக்காங்க. therefore did not think it was necessary to delay joining the battle to repair it. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, the ship reached the scene of battle in time, but unfortunately it was found that sea water had got into the gunpowder. அப்போ B அதுக்கப்புறம் நம்ம E வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அடுத்தது என்ன சொல்லலாம், it was like அது என்டர் பண்ண உடனே it was completely wet and useless now. ஸோ அது உள்ள போனதுனால கம்ப்ளீட்டா வெட் ஆகி யூஸ்லெஸ் ஆயிருச்சு. ஸோ யூஸ்லெஸ் ஆயிடுச்சு. தஸ்ன்னு பொழுது அதை கன்க்ளூடிங்காக யூஸ் பண்ண முடியும். அப்போ ஏ அண்ட் சியை நம்ம சொல்லலாம். ஸோ இந்த சீக்வென்ஸில் பி அண்ட் இயை இங்கே போட முடியுமா இல்லை இங்கே போட முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எஃப் வச்சு எஃப், இட் வாஸ் ஒன்லி அ மைனர் ஒன்
minor one, though you can connect another sentence. Minor one, though he therefore did not think it was minor ன்ற மாதிரி நினைச்சிருக்காரு. So அதனால he therefore did not think it was necessary to delay joining the battle to repair it அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன கனெக்ட் பண்ணலாம், the ship reached the scene of battle. ஸோ எக்ஸாக்டா அந்த டைம் ரீச் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கன் பவுடருக்குள்ள ஐ மீன் அந்த தண்ணி போயிருச்சு, சீ வாட்டர் போயிடுச்சு. ஸோ அதனால இட் கம்ப்ளீட்லி வெட் ஆயிட்டு யூஸ்லெஸ்ஸாக ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அப்போ இங்கே வந்து எஃப் வரும்னு சொல்லலாம், அப்புறம் பி, அதுக்கப்புறம் இ. ஸோ திஸ் இஸ் த எக்ஸாக்ட் சீக்வென்ஸ். ஓகேயா? ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னும் பொழுது நம்ம என்ன சொல்ல முடியும், ஆப்ஷன் 4ன்னு சொல்லலாம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எது வரும் நமக்கு, எஃப், விச் இஸ் ஆப்ஷன் 5. அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்னு சொன்னா நம்ம பின்னு சொல்லலாம். ஓகே, ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லும் பொழுது fifth statement is A, which is option 1. Okay, next one. So sixth, which is last statement, is option C and second option la நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேயா? ஓகே, ஸோ இது கம்ப்ளீட்டாக பார்த்துருந்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ், ஓகே, ஸோ எல்லாமே கிளாரிட்டியாக எப்படி சால்வ் பண்ணுறது எல்லா ஐடியாவும் கிடச்சிருக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த எண்ட் ஆஃப் த செஷன் வந்துட்டோம். ஸோ நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டவுட்டை நம்ம இப்போ வந்து கிளாரிட்டியாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த பேப்பரில் வந்து ஒரு சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் இருந்தது. ஸோ அந்த சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் வந்து 2 ஆப்ஷன்ஸில் கிளாஷ் இருந்ததுல்ல. ஸோ லைக் இட் வாஸ் ஏசி டிபி அண்ட் சிடிஏபியில் நம்ம கிளாஷ் இருந்தது. நம்ம வந்துட்டு கரெக்டாக அலைன் பண்ணி போட்டோம். ஆக்சுவலி இட் இஸ் சிடிஏபி தான் ஆன்சர். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த ஆப்ஷனை வந்து கரெக்டாக தான் பிக் பண்ணியிருக்கீங்க. 112th கொஷின். ஓகேயா? ஸோ அது டவுட் கேட்டிருந்தது, அது எப்படி வந்தது அப்படின்றதையும் நம்ம ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். சரியா? ஓகே, ஸோ a big country with a relatively low populated density where a significant percentage is under protected area but in a densely populated. ஆக்சுவலா இங்க கொடுக்கும்பொழுது a densely populated பொழுது ஒரு adverb இருக்கு, ஒரு adjective இருக்கு. ஸோ ஆப்வியஸா இது பக்கத்துல ஒரு நவுன் தான் தேவை. அப்ப நவுன் தான் தேவைன்னா கண்ட்ரி இருக்கு, இங்க ஹேபிட்டாட் இருக்கு. ஸோ எதை சொல்ல முடியும் இந்த இடத்துல, ஆல்ரெடி ஒரு கண்ட்ரி பத்தி சொல்லிட்டு பட்ன்னு சொல்லியிருக்காங்க. பட் இன் டென்ஸ்லி பாப்புலேட்டட் country like India, you are not going to be able to put a high proportion of area under the strict protection where A and B is possible. அப்ப A and B possible na இந்த ஆப்ஷன்ல நமக்கு இருக்கு. Okay, so as discussed in the paper, C and D நம்ம கரெக்டா இந்த C and D இந்த C and D ன்றத பேர் பண்ணிருப்போம். சரியா? ஸோ பேர் பண்ண பிறகு A and B யும் நமக்கு 1 தான் வரும். வேர் இங்க வந்து சொல்லும் பொழுது இது ரெண்டுமே கரெக்டா நமக்கு ரிலேட் ஆகுது. ஸோ இந்த ஆப்ஷன் வராது. அப்ப ஆன்சர் என்னது நமக்கு, obviously it is option 2. ஓகேயா? சரி, ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ் நீங்கள் கேட்கும் பொழுது நம்ம வந்து இன்னும் கிளாரிட்டியாக செஷன்ஸை வந்துட்டு நம்ம கொண்டு வந்துக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, எல்லா செஷனும் பாருங்க. யூ கேன் ஆஸ்க் யுவர் டவுட்ஸ். ஒரு செஷன்லையுமே கண்டினியூஸாக போயிட்டு இருக்கும் பொழுது அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் ஒரு வீடியோ பின்னாடி நீங்கள் டவுட் கேட்கும் பொழுது சொல்லியிருப்பேன், இல்லை உங்களுக்கு கமெண்ட்ல கூட ரிப்ளை பண்ணியிருப்போம். ஸோ செஷனை கம்ப்ளீட்டாக ஆனால் பாருங்க. ஓகே, ஸோ ஹாவ் அ வெரி கிரேட் டே. தேங்க்யூ.